இது நீங்க கேட்க போற ஃபன்னியஸ்ட் லாசூட் ஸ்டோரீஸ்ல ஒன்றாக இருக்கும். ஹூட்டர்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் கம்பெனி 2001 ஏப்ரல்ல ஒரு கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சு. என்ன கான்டெஸ்ட்னா, யாரு அதிகமா பியர் செல் பண்றாங்களோ அவர்களுக்கு பிராண்ட் நியூ டொயோட்டா கார் பிரைஸ்னு. எந்த டொயோட்டா மாடல்னு சொல்லல, ஆனா எனிவே கார்னா பெரிய பிரைஸ் தான். அதனால எம்ப்ளாயீஸ் எல்லாரும் ஃபுல்லா பியர் செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி வின்னர் யாருன்னா ஜோடி பெரி. அவங்க ரொம்ப ஹாப்பி. லோ சேலரி ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது சடன்லி நியூ கார் வின் பண்ணினா எப்படி இருக்கும்? மேனேஜர் அவங்க கிட்ட வந்து, குட் நியூஸ், நீ தான் வின்னர்னு சொல்லி அவங்க கண்ணு கட்டி பிளைண்ட் ஃபோல்ட் போட்டு பார்க்கிங் லாட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அவங்க கார் ரிவீல் பண்ண போறாங்கன்னு நினைச்சாங்க. பிளைண்ட் ஃபோல்ட் ரிமூவ் பண்ணினதும் அவங்க முன்னாடி கார் இல்ல. கிரவுண்ட்ல இருந்தது டாய் யோடா. யோடா டால். டொயோட்டா கார் இல்ல, டாய் யோடா டால். மேனேஜர் சிரிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கான்டெஸ்ட் ஸ்டார்ட் ஆனது ஏப்ரல் 1, அதாவது ஏப்ரல் ஃபூல்ஸ் டே பிராங்க். நாங்க டொயோட்டா சொல்லல, டாய் யோடா தான் சொன்னோன்னு. ஆனா ஜோடிக்கு இது ஃபன்னியா தோணல. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கான்டெஸ்ட் வின் பண்ணியிருந்தாங்க. அதனால ஹூட்டர்ஸ் கம்பெனியை சூ பண்ணிட்டாங்க. ஃபைனலி கேஸ் கோர்ட் போகாம செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்லல, ஆனா அவரோட லாயர் சொன்னது என்னன்னா, அவங்க லோக்கல் டீலர்ஷிப் போய் எந்த டொயோட்டா கார் வேணும்னாலும் வாங்குற அளவுக்கு மணி கிடைச்சிருக்கு. அதனால டாய் யோடா ஜோக் டொயோட்டா காரா முடிஞ்சிச்சு.